ஹாய் டு ஆல். ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடத்துனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜிஎஸ் நடந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீக், அதாவது முந்தின வாரத்தில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து நடத்துனாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த ஜிஎஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் நிறைய டைம் வந்து வளர்க்க விரும்பலை. ஸோ ஜஸ்ட் என்ன கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம சிம்பிளாக வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸில் ஏதாச்சும் முரண்பாடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை டவுட்ஸ் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து ஹெச்ஐவி பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெச்ஐவி டைப் 1 டைப் 2 பற்றி இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து எது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏசிடி. ஸோ பி மட்டும் தப்பாக இருக்கும், மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏசிடி. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், 2020 எர்த் டே, புவி நாளோடைய பூமி தினத்தோடைய கருப்பொருள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளைமேட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் 3E அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ எனர்ஜி, எக்கானமி, என்விரான்மெண்ட். நம்ம 3R படிச்சிருப்போம், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி. இங்கே 3E அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி எனர்ஜி, எக்கானமி அண்ட் தென் என்விரான்மெண்ட். ஸோ அடுத்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் டெசர்ட் அண்ட் தென் ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்டை பற்றி, ஒரு காடுகளை பற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது சரி தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், சரியா? மீது எல்லாமே வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், பத்மஸ்ரீ அவார்டு 2025 பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வாங்கினவங்களோட பேரை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, எந்த துறை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு கரெக்டாக ஆப்ஷன் சி வந்து வரும். 4231 அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ எல்லாருமே அஸ்வினை கரெக்டாக போட்டிருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், படிச்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி 4231. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, பிரிட்டிஷோடைய அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி வந்து இந்தியாவை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, தாதாபாய் நரோஜிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான். ஸோ வறுமையை சொல்லியிருப்பாங்க, அப்புறம் இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஒரே இடத்துல வந்து தேக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? அடுத்து டேக்ஸ் பேர்டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகியிருக்காது. ஸோ இங்கே வந்து டிக்ரீஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. சம்புனா யார்? நம்ம பாட்டிலே நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க, மகா சம்போ, ஹரோ சம்போ அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? பாட்டை நம்ம கேட்டிருப்போம். ஸோ சிவனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ருத்ரா நீங்கள் எதாவது வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சிவனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், நிசாம் ஷாஹி கிங்டம், அகமது நகருடைய நிஷாம் ஷாஹி கிங்டத்தை தோற்றுவிச்சது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷின், ஹிஸ்ட்ரியில் மாலிக் அகமது. ஸோ நிறைய சேனலில் பார்த்துருந்தேன் கொஷின் வந்து மாட்ரேட் டூ டஃப்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, நிறைய டேரக்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி மாலிக் அகமது. அடுத்து வந்து ஜிசியா டேக்ஸ் வந்து எப்போ ஒழிச்சாங்க, அப்புறம் பில்கிரிமேஜ் டேக்ஸ் வந்து எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே இயர்ஸை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும், 2134 அப்படின்றது ஆன்சராகவே இருக்கும். அண்ட் தென் அடுத்த கொஷின் பாருங்கள், ஹியூமன் ரைட் வந்து ஒரு லீகல் ரைட்டு. ஸோ அதை வந்து ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணி ஆகணும், பாதுகாத்தாகணும் அப்படின்ற மாதிரி கூற்று காரணம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கரெக்டு, ஆப்ஷன் ஏ. ஸோ கூற்று காரணம் சரியான விளக்கமாக இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து நீங்கள் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முழுக்க பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி பார்லிமெண்ட். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி, இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணும்போது வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் சரியாக பொருந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியாக பொருந்திருக்கும். ஸோ செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்து நேரு வரணும், அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ சரியாக பொருந்திருக்கிறது கேட்குறாங்க, ஃபஸ்ட்டும் தேர்டும் தான் கரெக்டாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், எந்த ஸ்டேட்டில் வந்து ஹையஸ்ட்டு லோக்சபா
ஐ மீன் அந்த மக்களவையில் அதிகமான இடங்கள் வந்து இருக்கக்கூடிய மாநிலம் எதுவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யூபி இருக்கும், பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் இங்கே யூபி கொடுக்கல. ஸோ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷ் 29 தொகுதி, குஜராத் 26, கர்நாடகா 28, ஒடிஷா 21. ஸோ அதிகமாக இருக்கக்கூடியது மத்திய பிரதேஷ் தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து ஜாயின்ட் சிட்டிங். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் வந்து எப்போ நடக்கும், ஐ மீன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துடைய மைய மண்டபத்தில் தான் நடக்கும். சரி, இதெல்லாமே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ லோக்சபாவுடைய ப்ரொசீஜர் இப்படி நடக்கும். ஸோ பிரசிடென்ட் வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து கூப்பிடுவார், ஓகேவா, ஆர்டிகல் 108 அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எங்கே நடக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி, சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் ஃப்ரெடரிக் மெர்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மனியோடைய ஒரு சான்சலர், ஓகேவா, ஒரு ஜெர்மன் டெசிக்னேட்டு. ஸோ அவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி, சிடியு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டியோடைய சேர்ந்தவர் தான் வந்து அந்த ஃப்ரெடரிக் மெர்ஸ் அப்படின்றவர். ஸோ அடுத்து வந்து பிரசிடென்ட்டோடைய குவாலிஃபிகேஷன்ஸில் சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் ஆர்டிகல் 59. ஸோ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ஹவுஸ்ல வந்து மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 59. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா குடியுரிமை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சரியாக வரக்கூடியது வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸும் வரும், உமன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன்ஸ், அப்புறம் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இது எல்லாமே வரும். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2ம் 4ம் வந்து கரெக்டாக வரும். மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ் வரும், பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வரும். 3வது கொடுத்துருக்காங்க இல்லையா, உமன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன், வந்து உமன் சொல்லி வராது, பர்சன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு வரணும். இங்கே மாற்றி உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஆனால் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா எக்ஸாக்டாக ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 2ம் 4ம் தான் கரெக்டு. ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் இல்லை. மேபி அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, எந்த சோர்ஸ் இருக்குது, கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th சரி. அந்த தன்னாட்சி இருக்கு இல்லையா, ஹோம் ரூல் மூமெண்ட், ஸோ அதை வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அன்னி பெசன்ட் தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அது தப்பாக இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே கரெக்டு. அப்போ 1, 2, 4 வந்து கரெக்ட், ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ், மலேரியா, ஃபிலேரியா, அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, ஸ்மால் பாக்ஸு, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்து இதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் காலவரிசைப்படுத்துறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 3214. ஸோ மலேரியா வந்து 1958, ஃபிலேரியா 55, நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் 52, ஸ்மால் பாக்ஸ் 62. நீங்கள் கரெக்டாக அதை போட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 3214 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். அடுத்து வந்து ஸ்கீம்ஸை கொடுத்துட்டு அதனுடைய எய்ம் என்னன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2143 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சி 2143 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு நிறைய நேரம் ரொம்ப நேரம் வந்து லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ புள்ளி விவரத்தோடு வந்து இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், நான் வந்து பட்டியல், தரவரிசை பட்டியல், தரவரிசை கிடையாது, இது ஒரு புள்ளி விவரத்தோடு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு மோஸ்ட்லி இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து நான் கொடுக்குறேன். மேபி ஆன்சர் கீ வரும்போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கிராண்ட் இன் நீடு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஆர்டிகல் 275 அதை பற்றின ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ தேர்டு வந்து செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் வராது, நிறைய ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் கரெக்டு, ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு பற்றின ஒரு கொஷின். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சரியானது எது அப்படின்னா செகண்டும் தேர்டும் வந்து உங்களுக்கு கரெக்ட். ஸோ இந்த கொஷனுக்கு செகண்டும் தேர்டும் கரெக்டு. ஸோ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து வந்து நித்தி ஆயோக் பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேர்ட் மட்டும் தான் கரெக்டு. பாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5 திட்டங்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும், அதெல்லாம் இப்போ கிடையாது, எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நித்தி ஆயோக் கொண்டு வந்ததுக்கப்புறம் நித்தி ஆயோக்கு பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாலிசியை இம்போஸ் பண்ணக்கூடிய அதிகாரம், ஃபண்டை அலாகேட் பண்ணக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். எல்பிஜி எல்லாருக்குமே தெரியும், 1991 கொண்டு வந்திருப்பாங்க. எக்கனாமிக்கில் அடிக்கடி கேட்ட கொஷின், பழைய கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் பி 1991. அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து எது சரின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பேச தமிழன் 1907, அது கரெக்டு. செகண்டும் கரெக்டு. ஸோ மூணாவது வந்து ரகுனுமாய் மசியாசம் சபா 1851 வந்து புத்திஸ்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வேறு ஒருத்தவங்க ரெபல் குரூப்ஸ், ஸோ அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி, ஏ அண்ட் பி வந்து கரெக்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். மாடசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அதை பற்றின ஒரு சரியான கூட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் ஆஃப் விஓசி, ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆகி போனார், ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும். ஜெர்மனிக்கு அவர் போனதாக வந்து சுபாஷ் சந்திர போஸ் போயிருப்பார். ஸோ இவர் போனாரா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்காது, சரிங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு கொஷின். ஸோ இது வந்து அவங்க அமைதி விரும்புகிறவங்க, போர்க்குணம் இல்லை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏடி புசால்கர் அப்படின்றவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் இந்த கொஷின் பாருங்கள். ராஜராஜ சோழன், விக்ரம சோழன், ஸோ இந்த கிங்ஸை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் காலவரிசைப்படுத்துறீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். 1, 3, 2, 4 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அப்புறம் குப்தாஸில் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா அமைச்சர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4, 1, 2 செகண்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2 அப்படின்றது சரியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் திருக்குறளை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து உங்களுக்கு இடும்பைனா துன்பம், எது வந்து உங்களுக்கு துன்பம் தோணுன்னு கேட்டிருக்காங்க. ஆராயாது கொள்ளும் நட்பும் ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படக்கூடிய அந்த பண்பும் வந்து உங்களுக்கு இடும்பையை தரும். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 1 and 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் திருக்குறள் தான். ஸோ கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரீட் பண்ணால் வந்து வீடியோலேருந்து நிறைய போகும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா அரங்கின்றி வட்டாடி எற்று, அதாவது போர்டு இல்லாமல் வந்து டைஸ் ஆடுறது. ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து திருக்குறள். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகத்திலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் பி 2, 3, 1, 4 அப்படின்றது ஆன்சராக வந்து வரும். அடுத்து அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதையுடைய ஆசிரியர் கு அழகிரிசாமி, 4th ஆப்ஷன். அப்புறம் இந்த தொழில்துறை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் வந்து யார் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 3rd ஆப்ஷன் 3, 4, 1, 2 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். 3, 4, 1, 2 அப்படின்றது சரியான விடையாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல லைட்டாக ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. மற்றபடி கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்ட அளவுக்குலாம் கஷ்டமாக கேட்கல. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 days அப்படின்றது ஆன்சராக இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில். அதே டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து 9 days அப்படின்றது ஆன்சராக இருக்கும். அப்புறம் ட்ரெபசியம், ஸோ அதை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆப்ஷன் பி 38.35 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 6 மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதுக்கப்புறம் தனி வட்டியில் இன்னொரு சம் 22,500. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ மேக்ஸுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன், எப்படி வந்து ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்றத நான் தனியாக வீடியோ போடுறேன், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த கொஷனுக்கு 4:3 ரேஷியோவில் ஒரு சம் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ 4:3 HCF LCM. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ 1:15. அடுத்து HCFல கேட்டிருப்பாங்க இன்னொரு கொஷினு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 30 and 45. அடுத்து ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி இருக்கும். ஸோ 1500% வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. 1500, ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். மிஸ்ஸிங் சீரீஸில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க 27. இது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதே மிஸ்ஸிங்கில் வந்து இன்னொரு சீரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து ரொம்ப கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி இருந்துச்சு. மேபி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு 27 இந்த சம் தான், சரிங்களா. ஸோ இந்த சம்முக்கு ஆப்ஷன் டி 1377 அப்படின்றது ஆன்சர்.
ஸோ அடுத்து வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் பி. இது வந்து எது மிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் வந்து பி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. நம்பர்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சோர்சஸ் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அதை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, மரபுசார் ஆற்றல் மூலங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஷின் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் பயாலஜியில் கேட்டிருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆனால் கூற்று காரணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பேன் பண்ண பெஸ்டிசைட் எண்டோசல்ஃபான் அப்படின்ற பெஸ்டிசைட்ஸை ரீசெண்டாக பேன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து மனிதனால் உருவாக்கக்கூடிய மாசுக்கள், மானுடவியல் மாசுக்கள், ஆந்த்ரோபோஜனிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து லேக்ஸை கொடுத்துட்டு ஜாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க. சாம்பார் லேக் நீங்கள் போட்டிருந்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 4312. அடுத்து பாருங்கள், ரயில்வே ஜோன் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 3412 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். 3412 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றின ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டும் 3ம் கரெக்டு. செகண்ட் வந்து உங்களுக்கு கல்கத்தா கிடையாது, என்னது பாம்பே. ஓகேங்களா? ஸோ அது வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டும் 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது 3மே கரெக்டு. ஸோ ராதாகாந்த் தேவ், கஜலு லக்ஷ்மண செட்டி, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ பேரை கொடுத்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்ன அசோசியேஷன் ஆரம்பித்தாங்க அப்படின்றத கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க. இது 3மே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 ஆர் கரெக்டு. ஸோ அடுத்து வந்து ராபர்ட் டி நொபிலி அவங்கள பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 2மே கரெக்டு தான். ஆனால் ரீசனு அசர்ஷனை வந்து என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் அமர்த்தியாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் இடையிலான தெளிவான வேறுபட்ட கூறக்கூடிய நூல் கமண்டக நிதி சாஸ்திரம் அப்படின்ற நூல் வந்து சொல்லியிருக்கும். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து சிந்து சமவெளியோடைய சைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் 3142. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ரொம்ப ரேரான கொஷின். பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்தில் வந்து டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். டாக்டரின் ஆஃப் லேப்ஸு, டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சிருந்தாங்கன்னா போடலாம். சரிங்களா? ஸோ அதனால் இது நான் தப்பாக போட்டேன்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ண வேணாம். ஸோ ஃப்ளூக்கில் போடுறது தான் எல்லாமே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லியிருப்பாங்க பாலிட்டியில். கேசி வியர் அப்படின்ற ஒரு டெமோக்ரஸியில் ஃபெடரலிசம் கூட்டாட்சியை பற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இவ்வளோ பெருசாக. ஸோ கேசி வியர் தான் வந்து இதை சொல்லியிருப்பார். அடுத்து பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 243 டீனா ரிசர்வேஷன், நீங்கள் அதை ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும் போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 3412 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். அடுத்து கவர்னர் பற்றின ஒரு கொஷின். ஸோ இதில் வந்து எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. ஸோ கவர்னர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி எலக்டோரல் காலேஜஸும் கிடையாது. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அப்பாயின்ட் பண்ணுவார். அடுத்து ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸர்ஸ் கரெக்டு. மூணாவது கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் சரின்னு சொல்லுவீங்க, இது தப்பு. இந்த கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு. ஓகேவா? ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா யார் வந்துருவா, சிஎம் வந்துருவாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா தான் கவர்னர் வருவார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது அட்வொகேட் ஜெனரல் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க, ஜுடிஷியரில் வர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த்தும் தப்பு. அப்போது இந்த கொஷனுக்கு கரெக்டாக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 164. ஸோ இது எல்லாமே ஈஸி தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டரும் அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றுத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. தேர்ட் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் த ஜுடிஷியரி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு எங்கே தான் போவீங்க, சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ தான் போவோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கரெக்ட். செகண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து அதிகாரங்களை கொடுக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, அதிகாரங்களை கொடுக்காது. சரிங்களா? ஸோ வரம்பு மீறி அதிகாரங்கள் போகும்போது அதை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 1 and 3. அடுத்து பாருங்கள், டிபிஎஸ்பிடி ஆர்டிக்கல் எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆர்டிக்கல் 36 to 51 ஃபோர்த் ஆப்ஷன்.
அடுத்து வந்து இது எல்லாமே இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு 10-15 கொஸ்டின் அப்படியே கண்டினியூவாக ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ மனசை தேர்த்துறதுக்காக வந்து கேட்டிருக்காங்க போல். சரி, ஸோ சோஷியலிஸ்ட்டு, செக்குலர், இன்டெகிரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பிரியாம்பிள் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டை 1976 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் ஒடுக்கப்பட்ட தலைவர் MC ராஜா. ஸோ சட்டமேலவையில் பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பார். ஸோ ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பார், பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பார். முதல் பட்டியலின் தலைவர் சரிங்களா, MC ராஜா. இதெல்லாமே நிறைய டைம் TNPSசியில் கேட்ட கொஷின்ஸ் தான். அடுத்து ஆர்டிகல் 24 வேலைவாய்ப்பை பற்றி சொல்லியிருப்பாங்களே சில்ட்ரன்ஸு. ஸோ ஆர்டிகல் 24. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் டிக்ளரேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிலாங்கிங் டு நேஷனல் ஆர் எத்னிக் ரிலிஜன் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ அந்த ஜென்ரல் அசம்பிளிஸில் வந்து என்றைக்கு அந்த டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிசம்பர் 18, 1992. அப்புறம் போக்சோ. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சரியாக தெரியலங்க. மேபி உங்களுக்கு எதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க கரெக்டாக தெரியும்னா சொல்லுங்கள். மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் வந்து சரியாக வர மாதிரி இருக்குது. கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக காலவரிசைப்படுத்துனீங்க அப்படின்னா ஆப்ஷன் C 2, 3, 1 அப்படின்றது கரெக்டாக வரும் சரிங்களா. இது வந்து அந்த தியரிஸில் நிறைய வருங்க, பாப்புலேஷன் தியரியில். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் C 2, 3, 1 அப்படின்றது ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் வந்து 40%க்கும் அதிகமான நூல் யான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொங்கு ரீஜன்ஸில் நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ யான் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க சரிங்களா, ஆப்ஷன் A. அடுத்து சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கர் யோஜனா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து எது சரி இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு உமனுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக கொண்டு வர மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக உமனுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் B தான் வந்து ஆன்சர் சரியா. ஸோ A கரெக்டு, C கரெக்டு, D கரெக்டு, B வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சராக வராது. ஓகேவாங்க, அதை தான் கேட்டிருக்காங்க. இது நாட் ரிலவெண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் B. அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய சாயிலோடைய டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீப் ரெட் சாயில் அண்டு நான் கால்கேரியஸ் சாயில். நல்ல சிகப்பு மண் மற்றும் சுண்ணாம்பு இல்லாத சிகப்பு மண். ஸோ இதுதான் வந்து சவுத் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கும். அடுத்து 176 பாருங்கள். இது MSPன்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. CACP தான் கொடுப்பாங்க, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஸோ இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள், இண்டெக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அப்ரிவேஷனும் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 1979 கொண்டு வந்திருப்பாங்க. 70s வரும், எக்ஸாக்டாக 79 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2016 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை காலவரிசைப்படுத்துனீங்க அப்படின்னா ஆப்ஷன் C 1, 3, 2, 4 அப்படின்றது ஆன்சராக வரும். 1, 3, 2, 4 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அடுத்து வந்து ஃபினான்ஸ் கமிஷன். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட்கட் வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு காமெடியான ஷார்ட்கட்டு பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனுக்கு, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கனாலே வந்து இந்த கொஷின் போட்டிருக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் C 3412 3412. அடுத்து சட்டம் இயற்றுதலில் என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ லெஜிஸ்லேச்சர். இது வந்து முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து சென்னையில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடைய மாநாடு நடக்கும், 3rd செஷன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் பேசுனது யாருன்னு கேட்டிருக்காங்க, G. சுப்பிரமணிய ஐயர். சில பேர் தஞ்சை ராமசாமி பிள்ளைன்னு சொல்கிறாங்க, பட் இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய கொஷின். ஸோ ரீசெண்டாக வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுக்கு காசு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சமக்ர சிக்ஷா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து எடுத்து வச்சு கட் காப்பி பேஸ்ட் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு. போத் A and R are true. R is the correct explanations of A சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டாக ஒரு கொஷின் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடிட்டு ரெண்டுமே சரி, கூற்று காரணம் சரியான வெல்கம் அப்படின்னு போட்டுருங்க, மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், வேலூர் முட்டணியில் வந்து ஒரு கொஷின் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டும் 4th கரெக்டு, 2nd and 3rd ஏன் தப்பு அப்படின்னா, ஜார்ஜ் பேர்லோ அப்படின்ற ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். வில்லியம் பென்டிக்கு சென்னையோடைய கவர்னராக இருந்திருப்பாங்க. அப்படியே உல்ட்டாவாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் கரெக்டு, 4th கரெக்டு, 2nd, 3rd தப்பு. ஸோ இதில் எது சரின்னு கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டும் 4th தான் சரி சரிங்களா. அடுத்து பாருங்கள், திருக்குறள்
ஸோ திருக்குறளில் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நன்றாக சிந்தித்து அதன் பிறகு செயல்பட வேண்டும். எல்லாருமே ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அடுத்து திருக்குறளில் அரசருடைய குவாலிஃபிகேஷனை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? படை, குடி, முறை செய்து காத்தல், ஏற்றல், ஈட்டல், இதெல்லாமே வரும். ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன் 1, 2, 3 அப்படின்றது இதுக்கு ஆன்சராக இருக்கும். அப்புறம் கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். நிறைய பேர் இது ஔவையார்னு போட்டிருப்பாங்க. அவனும் வேணும்னு என்ன பண்ணியிருக்காங்க, படித்த உடனே வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து என்ன பண்ணியிருக்கான், ஔவையார் வச்சுருக்கான். அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு தான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு இடைக்காடனாக சொல்லியிருப்பார், இடைக்காடர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏதோ ஒரு செஞ்சுரிலேருந்து ஏதோ ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியல, ஃப்ளூக்கில் போட்டால் தான் உண்டு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ 2413. ஸோ சர்ச் பண்ணதில் கிடச்சது ஃபஸ்ட் ஆப்ஷன் 2413 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். வேதம் தமிழ் செய்த மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லுவாங்க, செகண்ட் ஆப்ஷன். அப்புறம் ஜெயினிசம் புக்ஸை பற்றின ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு, சரியான எக்ஸ்பிளைன். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் ஏ. அடுத்து மேக்ஸு. ஸோ இந்த கொஷனுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருப்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். அந்த 5x நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், 600 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். அடுத்து வந்து கோன். ஸோ கூம்போடைய ஏரியா கொடுத்துட்டு அதில் ரேடியஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஷனுக்கு 21 சென்டிமீட்டர் வந்து ஆன்சரு. ஸோ மேக்ஸ் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ எப்படி ஆன்சர் வந்தது அப்படின்றது நான் போடுறேன். அடுத்து டிஃப்ரென்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸில் ஒரு சம்மு. ஸோ இதுக்கு 37,500 அப்படின்றது ஆன்சராக வரும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு சம், எத்தனை வருஷங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 1/119. ஸோ 120/119 வந்திருக்கும். அது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி போட்டிருப்பீங்க, ஓகேங்க? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து வந்து எல்சிஎம்மில் ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷன் 81 L³ M4 N² அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் HCF கேட்டிருப்பாங்க. இந்த கொஷினுக்கு 20 லிட்டர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ மேக்ஸ் பரவாயில்ல, லாஸ்ட் ஒரு 3-4 எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமில் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வந்து ஆப்ஷன் சி வரும், QPO. நீங்கள் இந்த ஆல்ஃபபெட் நீங்கள் லைனாக எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷனுக்கு QPO. அடுத்து இதில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 26/5, ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ்லேயே நிறைய சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும், உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், சரியா? ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிங்க, நம்ம போட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அடுத்து பாருங்கள். ப்ராபபிலிட்டி 53 சண்டேஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி லீப் இயர்லன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 2/7. ஸோ அடுத்து வந்து வாரத்தில் வந்து எத்தனை நாள் வந்து டீயில் ஆரம்பிக்குது, இதெல்லாம் ஒரு கொஷினாடா அப்படின்னு மாதிரி தோணியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 2. ஸோ அடுத்து பாருங்கள். இதில் வந்து ஆடியோ, அரைஸ், அவேக், வீடியோ, இதில் வந்து எது ஆடும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வவல்ஸை பொறுத்து இருக்கும். ஆடியோவில் மட்டும் 4 வவல் இருக்கும், AUIO. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து 3 வவல் இருக்கும். ஸோ இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க, அப்போது ஆடியோ தான். ஸோ ஆப்ஷன் ஏ 199க்கு ஆப்ஷன் ஏ. அப்புறம் லாஸ்ட் கொஷின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் AGIK. ஸோ இது ஈஸி தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், டிஎன்பிசி வந்து ரீசெண்ட் இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷன், நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிசி ஜஸ்டிஸ் பார்ட்டி அதனுடைய தலைவர்கள், அதனுடைய மேகசைன்ஸு, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸு, சரியா? புது ஸ்கீம் மட்டும் கிடையாது, பழைய ஸ்கீம்ஸ் எல்லாமே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸு அதை படித்து வச்சுக்கணும், அதனுடைய இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும், காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி வருஷம் எல்லா ஜிஎஸ் கொஷினும் என்ன பண்ணுறான், 2-3 கொஷின் கேட்டு விட்டுறான். ஸோ ஸ்கீம்ஸை என்ன பண்ணுறாங்க, மெயினாக ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்கீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரீசெண்டாக ஏதாச்சும் ரிப்போர்ட் விடுறாங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லேருந்து என்ன பண்ணிடுறான், கொஷினை தூக்கி வச்சிடுறான். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாச்சும் முட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே அரசியல் சாயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் எப்பயுமே வந்து வச்சிடுறாங்க, ஓகேங்களா? அது போக சிந்து சமவெளி நாகரிகத்தில் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், அதில் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து ஸ்கீம்ஸை வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கத்தில் தலைவர்களுடைய மேகசைன்ஸு, அவங்களுடைய அமைப்புகள் எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன மேகசைனு, ஓகேவா? அப்புறம் காலவரிசை பற்றி சொல்லி அந்த இயர்ஸ், இந்த ஏரியாவை சுற்றி என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க.
எக்கனாமிக்ஸில் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனு, அதனுடைய தலைவர்கள், அப்புறம் இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷனு, 5 ஆண்டு திட்டங்கள், ஸோ இதை சுற்றி திரும்ப என்ன பண்ணுறாங்க, நித்தி ஆயோக்கு கொஷின் வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலிட்டியில் ஜென்ரல் எப்பயுமே வந்து கலந்து தான் கேட்பாங்க. அது நீங்கள் எல்லா பரிசையில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஓவராலாக கேட்டுகிட்டே இருக்காங்க. மேக்ஸில் ரீசன்ட் டைம்ஸில் ரீசனிங் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நிறைய கேட்குறாங்க. அப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸை கொடுத்த அதில் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பேங்கிங்கில் வரக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்காங்க. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி கொஷினை அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் கேட்குறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி திருக்குறளில் வந்து அவன் ஜென்ரலாக எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு வந்து எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னதெல்லாம் பண்ணால் வந்து ஒரு நல்ல அரசு அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன், தெரிஞ்சுப்பேன். இல்லை என்னுடைய ஆன்சர்ஸில் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் பாக்ஸில் நான் எது தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை எது நான் சரியாக சொல்லியிருக்கேன், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தாராளமாக பதிவிடலாம். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸுக்கு நான் தனியாக வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ திரும்ப அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.